கல்வியை எப்படி தெரியுமா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம்? நான் சொன்னேன்ல, நான் சின்ன வயசுல எங்க அம்மா சொன்னது கேட்டிருக்கேன். ஒருத்தன் புறா வளர்த்துட்டு இருந்தானா. புறா நிறைய புறா வளர்த்துட்டு அதை பாதுகாக்கிறதே அவன் வேலை. காலையில் வந்து உட்காந்துருவான், புறா வளர்க்குறான். புறா நிறைய வளருது. அதை சில வேட்டைக்காரங்க பார்க்குறாங்கங்கிறது இவனுக்கு தகவல் வந்துருச்சு. மொத்தமாக புறாக்களை கூட்டிகிட்டு போயிடணும்னு சில வேட்டைக்காரர்கள் முடிவு செய்கிறார்கள். புறா வளர்க்கணவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கும் கூண்டிலேயே அடைச்சி வச்சிருக்குமா புறாவை. வீட்டு வளர்ப்பு புறா, பறந்து போகாது. ஆனால் காத்தாட விடணும்ல. மொட்டை மாடியில் காத்தாட விட்டுட்டான். விட்டுட்டு பார்க்குறான், பத்தலை. அப்புறம் நிலத்தில் கொண்டு போய் வச்சான். நிலம் அவன் பார்வையில் தான் இருக்கு. ஆனால் புறாக்களுக்கு சொல்லி கொடுத்தானா. நல்லா ஞாபகம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது அப்ளைடு மேத்ஸ், அப்ளைடு ஃபிசிக்ஸ், அப்ளைடு சைக்காலஜி மாதிரி அப்ளைடு லிட்ரேச்சர். புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது. அந்த புறாக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினான். நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்க அப்படின்னா. எல்லா புறாக்களும் தயாராகிட்டேன். முதலாளி சொல்கிறார் கேட்கலான்ட்டு. எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நாம பாதுகாப்பாக இருக்கணும். எல்லாம் அப்படி தயாராச்சு. சொல்லுங்க பார்ப்போம். வேடன் வருவான். எல்லாம் சொல்லுச்சு. வேடன் வருவான், இறை தூவான், இறை தூவான், வலை விரிப்பான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். எங்க சொல்லுங்க. வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்குதுங்க. இவன் போய் தூங்கிட்டான். வேடன் வந்தான். எல்லா புறாக்களும் சொல்லின வேடன் வருவான். வேடன் கொஞ்சம் அப்படி நின்னான். இறை தூவான். வேடன் யோசிச்சான். வலை தூவான் யோசிச்சான். சிக்கிக்கொள்ள மாட்டோம். கொஞ்ச நேரம் நின்னான். இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்குதுங்க. கிட்ட வந்தான். விதை எடுத்து தூனா. புறா சொல்லிக்கிட்டே இருக்கு. வேடன் வருவான், இறை தூவான், வலை போட்டான், வலை விரிப்பான், மொத்தமா பிடிச்சி முதுகுல தூக்கினான். சிக்கிக்கொள்ள மாட்டோம். அப்படியே சவுண்ட் குறைஞ்சி போச்சு. இவன் தூங்கிட்டு இருக்கிறவன் என்னடா சவுண்டு கேட்கலையே, எப்படி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சேன்னு வந்து பார்த்தா மொத்தமா போயிடுச்சு. சொல்லில் உயர்ந்த சொல் செயல். ஒரு வார்த்தையை பேசினால் அந்த வார்த்தை அந்த குழந்தைக்கு புரிகிறதா? புரிந்த அந்த வார்த்தையை அது படிக்கிறதா? தனக்கு எப்படி புரிகிறதோ அப்படி அது எழுதுகிறதா? நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் குழந்தை முன்னேறி கொண்டிருக்கிறது என்று பொருள். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற பிள்ளைங்களுடைய அம்மா அப்பாவை தாங்க அடக்க முடியாது. அந்த குழந்தைகளாவது நம்ம கைக்குள்ள இருக்கோம். ஐயோ என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட், நான் என்ன பண்றது? என் பிள்ளைய அது ஃபெயிலாக இருக்குது. உங்கள் கிளாஸில் தான் படிக்குது என் பாப்பா, என்ன பண்ணுறது? நான் அடிச்சிடவா? சோறு போடாமல் காலை கட்டி தொங்க விட்டுறவா? என் பிள்ளை எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடும். எங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும். என் பிள்ளை எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடும். நான் மனசில் சொல்லுவேன், அம்மா போதும்மா போதும்மா, கூச்சமாக இருக்குமா போதும்மா. உங்களுக்கு தெரியுமா உங்கள் குழந்தை அப்படி துடிக்குது. இப்போ சொல்லாதப்பா, சும்மா இருப்பா, பரவாயில்லப்பா, என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட். எங்க அம்மா இப்படி சொல்லிக்கிட்டே கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. எங்க போனாலும் என் பிள்ளை பாதுகாப்பா வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா என் பிள்ளைய நான் ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்ருச்சு. அவங்க விருந்தாளிகள் போன உடனே எங்க அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா எல்லாமே சரி, அது என்னம்மா என்ன ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஏமா அப்படி சொன்னேன்? பெருமை தானடி. அண்ணன் தூங்கிட்டு இருக்கான், கூப்பிடு. ஏன் அவனை சொல்லு, நான் உன்னை பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்ட்டு. அவனுக்கு அது பாராட்டுனா நீ சொல்றது எனக்கும் பாராட்டுமா? அது எப்படி ஒரு ஜெண்டர் மட்டும் பாராட்டுக்குரியதா இருக்கும்? நான் இப்படி யோசிக்கிறேன்ல, இப்படி யோசிக்க வச்சதுக்கு காரணம் நான் புறா இல்லை. நான் புறாவை போல் மனனம் செய்வது இல்லை. நான் ஒரு பாட்டு சொல்றேன்னா, தேடி சோறு நிதம் தின்று அத பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் உள்வாங்கிறேங்க. நான் பிரேயரை உள்வாங்கிறேன். நான் ஒரு தீபம் ஏற்றினால் அதை உள்வாங்குகிறேன். எதை இருந்தாலும் நான் என்று நான் என்னை பெருமைப்படுத்திக் கொள்ள சொல்ல இல்லை. அந்த கான்சியஸ்னஸ் இருக்கா? இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட கான்சியஸ் இருக்கா? பணிவு இருக்கான்னு கேட்கிறேன். இங்க யாராவது கை தூக்குங்க பாப்போம். என் பிள்ளை நான் சொல்ற தவிர்த்து வேற எந்த பேச்சையும், அது நான் எது சொன்னாலும் மறுக்கிறதே இல்லை. அது எனக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளையா இருக்குது. அந்த கை தூக்குனார்ல அந்த அப்பா, அந்த குழந்தைக்கு வயசு 4 வயசுல கேட்கும். 13 வயசுல கேட்க சொல்லுங்க பாப்போம். 14 வயசுல கேட்க சொல்லுங்க பாப்போம். 22 வரைக்கும் நம்ம பிள்ளை நம்ம பேச்ச கேட்காது.
ஆனா ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு போறேன். நம்ம பிள்ளை நம்ம சொன்னா நம்ம சொல்ற மாதிரிலாம் நடந்துக்காது நம்ம கிட்ட. ஆனா அது வளர 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 வாழ்க்கை சில விஷயங்களை அதற்கு முன்னால் போடுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நாம் இளமையில் அந்த குழந்தைக்கு சொல்லித்தந்த அறம் உதவியாக இருக்கும் என்பதனை மட்டும் பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக அவர்களுக்கு உதவி இருக்கும், உதவியாக இருக்கும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். பெருமையா வச்சிட்டு இருக்காதீங்க, மகிழ்ச்சியா வச்சிருங்க. மகிழ்ச்சியா வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? நான் சொல்றேன், குழந்தைகள் சோகமாக வளரக்கூடாது. சோகமாக வளரக்கூடிய குழந்தைகள் ஒரு நாளும் குடும்பத்திற்கோ சமூகத்திற்கோ பாதுகாப்பானவர்களாக இருப்பதே இல்லை. சில வீட்டில் சில ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, வருவாங்க நம்ம வீட்டுக்கு கூட வருவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபோட்டோவில் சிரிக்காத. ஏன்னா சின்ன வயசில் அவ்வளோ சோகப்படுத்தியிருப்பாங்க. அதை பொம்பளைங்களுக்கு இது புரியறதே இல்லை. நம்ம புருஷன் நம்ம வீட்டுக்கு நம்மளை நம்பி வந்துட்டாரு, அவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டோ கும்முன்னு நினைக்கிறத மகிழ்ந்திருங்கள். ஓஷோ சொல்கிறான், உலகத்திலேயே சோகமாக இருப்பது பாவம், மகிழ்ச்சியாக இருப்பது அல்ல என்று சொல்கிறான். நான் அப்படி சொல்லட்டுமா? இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு விஷயத்த, யூத் கிட்ட பேசுறேன், இளமை ததும்புகின்ற பிள்ளைகளிடத்தில் பேசுறேன்னா, லவ் பத்தி எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை அன்னைக்கு போய் பேசினேன், பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பேசினேன். பொம்பளை பிள்ளைகளா, வீட்டில் உங்களுக்கு சாக்லேட் கிடைக்கும், சில நேரங்களில் பெண்களாக இருப்பதனால எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும். அதே மூஞ்சியோட அதே கையோட அதே மனநிலையோட சமூகத்துக்கிட்ட போய் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நமக்கு சாக்லேட் கொடுத்தாங்கன்னா, எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அன்பு மட்டுமே நோக்கமாக இருக்கும். வெளியில் நமக்கு யாராவது சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா அவர்களுடைய உள்நோக்கம் வித்தியாசமாக இருக்கும் என்பதனை மட்டும் என் பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள்னு நான் பேசுகிறேன். என் டிரைவர் வெளியில் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? என் காதில் கேட்குதுங்க அவர் சொல்கிறது, நல்ல வேளை லவ் பண்ண நேரத்தில் இந்த அம்மா பேச்சை நான் கேட்கல, கேட்டிருந்தா அந்த அம்மா பிரித்து விட்ருக்கோம். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால் பிரச்சனை இல்லைங்கிறான். நான் பிரித்து விடுறது இல்லைங்க என் நோக்கம். வாழ்க்கையில் தோற்கக்கூடாது, நீ யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இப்படி கத்தி கதறுகிறேனே தவிர பிரித்து விடுறது இல்லை. சோகமாக இருப்பது என்பது மிகப்பெரிய பாவம். குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். அம்மா அப்பாவுக்கு சொல்ற, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற முதல் பரிசு ஆணும் பெண்ணுமாய், நீங்கள் கணவனும் மனைவியுமாய், அம்மாவும் அப்பாவுமாய் சேர்ந்தே இருப்பது, சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற பரிசே தவிர இந்த மேடையில் குழந்தைகள் வாங்குகின்ற பரிசு அல்ல அந்த குழந்தைகளின் பரிசு. அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கிறாங்கிறத விட அந்த குழந்தைகளுக்கு வேறு எந்த சந்தோஷமும் நீங்க கொடுத்துட முடியாது. 2 பேரும் ஆரோக்கியமா உயிரோட இருங்க, அதை விட பெரிய பரிசு இல்லை உங்கள் பிள்ளைக்கு. தயவு செய்து கடன் வாங்காமல் இருங்கள், அதை விட பெரிய பரிசு உங்கள் குழந்தைக்கு வேறு கிடையாது. தயவு செய்து போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள், அதை விட பெரிய பரிசு உங்கள் குழந்தைக்கு வேறு எதுவும் கிடையாது. அம்மா அப்பாவாக இருக்கிறோம் என்றால் we have some responsibilities. It is not a biological factor, it is a social responsibility to being a father and mother. அம்மாவும் அப்பாவுமாக இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால் சொல்லுகிறேன், நாம் நம் தலைமுறைக்கு செய்ய வேண்டிய மிக அற்புதமான பணி ஒன்றை சொல்கிறேன். இங்க இந்த இடத்துல நான் அதை விதைச்சிட்டு போறேன். குழந்தைகளிடத்தில் கொஞ்சம் நான் சொல்லுகின்ற 2 விஷயத்தை இன்னிலிருந்துங்க நான் சொல்ற இந்த 2 மெடிசனை மட்டும் குழந்தைக்கு கொடுங்க. ஒன்று எளிமை, மற்றொன்று பணிவு. இந்த 2த்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. அவங்க எளிமையா இருக்கட்டும். ஸ்டே சிம்பிள். Life is so simple. You know the secret of the life? Life is so simple.